வணக்கம். உங்க எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்துக்குள்ள ஒரு மூளை இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இன்னைக்கு பேட்டரிகளோட நீண்ட ஆயுளுக்கும் அதோட சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் பின்னாடி இருக்கிற அந்த சீக்ரெட்டை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் ஸ்மார்ட் பிஎம்எஸ். பாருங்க, இந்த ஒரு வரி தான் மொத்த விஷயத்தோட சாராம்சமே. ஒரு பேட்டரி எவ்வளவு பவர்ஃபுல்ங்கிறது அதோட கெமிஸ்ட்ரியை மட்டும் பொறுத்ததில்ல, அதோட மூளையா இருக்கிற பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது பிஎம்எஸ்சியை பொறுத்து தான் இருக்கு. அதுதான் அதோட உண்மையான பாதுகாவலன். சரி, ஒரு பிஎம்எஸ் இல்லனா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்களேன். அது வெறும் கரண்ட்டை சேமிக்கிற ஒரு டப்பா மட்டும் இல்ல, அது ஒரு மறைக்கப்பட்ட ஆபத்து. இதைத்தான் நாம டம் ஸ்டோரேஜ்னு, அதாவது புத்திசாலித்தனம் இல்லாத ஒரு சிஸ்டம்னு சொல்றோம். இந்த ஆபத்துகள்லாம் சும்மா இல்ல, ரொம்ப சீரியஸானவ. கண்ட்ரோல் இல்லாம பேட்டரி சூடாகி தீப்பிடிக்கிறது, அளவுக்கு அதிகமா சார்ஜ் இறங்கி பேட்டரி வீணாகிறது, போக போக அதோட கெப்பாசிட்டி குறைஞ்சு திடீர்னு மொத்தமா ஃபெயிலியர் ஆகுறதுன்னு நினைச்சு பாருங்க. உங்க முதலீட்டுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கே, இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா? கண்டிப்பா இருக்கு. பியூர் பவரோட 5ஆம் தலைமுறை ஸ்மார்ட் பிஎம்எஸ் இந்த எல்லா சவால்களையும் சமாளிக்கவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இது உங்க பேட்டரிய ஒரு சாதாரண பொருளா இல்லாம ஒரு புத்திசாலித்தனமான தன்னைத்தானே பாதுகாத்துக்கிற ஒரு சொத்தா மாத்துது. ஸ்மார்ட் பிஎம்எஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வெறும் ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கிடையாது. அது ஒரு இன்டெலிஜென்ட் கமாண்டர் மாதிரி. பேட்டரிக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு நொடியும் கண்காணிச்சு அதோட ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு அதோட ஆயுசை கூட்டுறது தான் அதோட வேலை. சொல்லப்போனா இது ஒரு சுய விழிப்புணர்வு கொண்ட ஒரு சிஸ்டம். சரி, இந்த சிஸ்டம் எப்படி ஒரு பேட்டரியோட ஆயுள ஆக்டிவா மேனேஜ் பண்ணி நீட்டிக்குதுன்னு கொஞ்சம் டெக்னிக்கலா பார்க்கலாமா? இந்த டேபிள பாருங்க. இதுல 3 முக்கியமான விஷயம் இருக்கு. முதல்ல டைனமிக் ஈக்குவலைசேஷன். இது என்ன பண்ணுனா, எல்லா செல்களும் ஒரே மாதிரி சார்ஜ் ஆகிறதையும் டிஸ்சார்ஜ் ஆகிறதையும் உறுதி பண்ணும். இதனால ஒரு செல் மட்டும் சீக்கிரம் டேமேஜ் ஆகிறத தடுக்கப்படுது. ரெண்டாவது, இன்டெலிஜென்ட் டீப் ஸ்லீப். நீங்க பேட்டரியை யூஸ் பண்ணாதப்போ அது ரொம்ப குறைவான சக்தியை எடுத்துக்கிட்டு தன்னைத்தானே பாதுகாத்துக்கும். மூணாவதா, க்ளோஸ் லூப் கம்யூனிகேஷன்ஸ். இது இன்வெர்ட்டரோட நேரடியா பேசி ஹீட்டை குறைச்சு பேட்டரியோட கெமிக்கல் சிதைவை மெதுவாக்கும். இதுதான் ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட். இதுவரைக்கும் பார்த்தது வெறும் பாதுகாப்பு தான். இப்போதான் அசலான மேட்ரிக்கே வரும். இந்த 5ஆம் தலைமுறை சிஸ்டம் எப்படி பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியே கணிக்குதுன்னு பார்க்கலாம். பேட்டரி டெக்னாலஜி எப்படி வளர்ந்துருச்சுன்னு பாருங்க. ஆரம்பத்துல பிஎம்எஸ்னா பிரச்சனை வந்தப்புறம் தான் ஆஃப் பண்ணும். அப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி செல்களை பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சது. ஆனா அந்த 5ஆம் தலைமுறை ஏஐ இது வேற லெவல். இது வோல்டேஜ், டெம்பரேச்சர்ல ஏற்படுற சின்ன சின்ன மாற்றங்களை வச்சே ஒரு பிரச்சனை உருவாக போகுதுன்னு முன்கூட்டியே கணிச்சு அதை சரி செய்யவும் ஆரம்பிச்சிரும். இது ஒரு புரட்சி இல்லையா? இந்த ஒப்பீடு வித்தியாசத்தை பளிச்சுன்னு காட்டுது. இடது பக்கம் பாருங்க, கண்ட்ரோலே இல்லாத ஒரு சிஸ்டம். எப்ப ஃபெயில் ஆகும்னு சொல்ல முடியாது, எப்பவும் ஓவர் ஹீட் ஆகுற ரிஸ்க். ஆனா வலது பக்கம் நம்ம பியூர் பவர் ஏஐ சிஸ்டம் இருக்கு. எனர்ஜி ஃப்ளோவை ஸ்டெபிலா வச்சுக்குது, வெப்பத்தை முன்கூட்டியே கண்ட்ரோல் பண்ணுது. இதனால ஹார்ட்வேரோட ஆயுள் அதிகரிக்குது. இதுதான் ரிஸ்க் இல்லாத கேரண்டி. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுனால தான் நாங்க சொல்றோம் இந்த ஹார்ட்வேர் ஃபியூச்சர் ப்ரூஃபா இருக்குன்னு. சிதைவு ஏற்படுறதுக்கு முன்னாடியே அதை தடுத்து உங்க முதலீட்டை இந்த ஏஐ சிஸ்டம் பாதுகாக்குது. சும்மா வார்த்தையில சொல்லல, எங்க டெக்னாலஜி மேல எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையோட அடையாளம் தான் இந்த 12 வருஷம் வாரண்டி. இது வெறும் வாக்குறுதி இல்ல, இது எங்க ஏஐ தொழில்நுட்பம் கொடுக்கிற ஒரு உறுதியான உத்தரவாதம். சரி, இவ்ளோ டெக்னாலஜி எல்லாம் ஓகே. இதனால நமக்கு என்ன லாபம்? அதாவது போட்ட காசுக்கு என்ன வருமானம் கிடைக்கும்? வாங்க அதையும் பாப்போம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இத ஒரு செலவா பார்க்காதீங்க. இது உங்க எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடு. நீங்க வாங்குறது வெறும் ஒரு பேட்டரி கிடையாது, அது தன்னைத்தானே நிர்வகிச்சுக்கிற, நீண்ட காலம் உழைக்கிற ஒரு புத்திசாலித்தனமான ஆற்றல் சொத்து. கடைசியா இந்த கேள்வியை நீங்களே கேட்டுக்குங்க. உங்ககிட்ட இருக்கிற எனர்ஜி ஸ்டோரேஜ் கண்ட்ரோல் இல்லாத ஒரு ரிஸ்கா இல்ல ஒரு புத்திசாலித்தனமான பாதுகாப்பான சொத்தா? உங்க பதில் தான் உங்க எனர்ஜியோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது.